அந்த ஆப்பனத்தில் நம்மளை வச்சு செஞ்சு விட்டானுங்க. ரைட்டு, தரமான செய்யா இருக்கா. இது ஆஃப்லைன் பிராங்க் கிடையாது. நீங்க பாருங்க, தரமான செய்ய அவங்க நம்மளை வச்சு பிராங்க் பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்பயுமே ஆஃப்லைன் பிராங்க்னா மொக்கையா போகும். நம்ம ஒத்துக்குருவோம், எதா இருந்தாலும் ஒத்துக்குருவோம். ஆஃப்லைன் பிராங்க்னா 3 ரவுண்டு மொக்கையா போகும். 4வது ரவுண்டு 5வது ரவுண்டு 6வது ரவுண்டு கொஞ்சம் அசத்தலாம் அடிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா இருக்கும். ஆனா இது எப்படின்னு தெரியுமா, ஸ்டார்டிங்ல இருந்தே எண்டி வரைக்கும் பங்கமா இருக்கும். நீங்க வேணா பாருங்களே, அத்தி பெரிய கும்பட்டக்காரியா போகலான்னு ஒருத்தர் ஓடியாராலே தமிழ் பசங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம். ரைட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்ருங்க. நம்ம தமிழ் பசங்கன்னா இன்னும் வந்து உட்காந்து இருந்துக்கிட்டு ஏமா பொண்ணு நாங்கள் ஃப்ரெண்டாக மாட்டோம், இங்கே பாரு ஒரிஜினல் ரவுடியும் என் கூட இருக்கவாங்களே மதையான கூட்டம், அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெண்டாக மாட்டாங்க அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். அவங்க தலைவரே ஒரு பொண்ணு வந்து உட்காந்து இருந்துருக்குது ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் அப்படின்றாப்ல. பொண்ணு குடிச்சிட்டு போக்குன்னு குத்திடுவேன். எல்லாம் சிங்கிள் ஊரே மாதிரி தெரியுது. இதா வரிசையா நிக்குதே, எல்லாம் சிங்கிள் கூட்டம். ஐயோ தோணு வருதே, செத்து போயிருவோமா. ரைட்டு, தோழி முடிஞ்சு சோனமுத்தா போச்சா போச்சு. 2வது ரவுண்டு பார்த்துக்குருவோமே. என்ன நம்ம கூட ஒருத்தன் எலிமினேட் ஆகுறியா? ரைட்டு, நம்மளோட சேர்ந்தவனா இருப்பான் போல, பாசத்துல என்னைய மிஞ்சினவனா இருப்பான் போல, அவனும் சேர்ந்து நம்ம கூட எலிமினேட் ஆகுறான். ரைட்டு, வந்துட போறாங்க. வந்தா என்ன கண்டுபிடிச்சு விடுவாங்க ஆஃப்லைன் பிராங்க்லன்னு. இந்நேரம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இவங்க இப்படிதான் பிராங்க் பண்ணி வீடியோ போடுறது இதான் பழசாகி போச்சு. ஆஃப்லைன் பிராங்க் தான் பழசாகி போச்சு. என்னடா நீங்களும் வந்து நிக்கிறீங்க? பாசத்துல உண்மையிலேயே என்னைய மிஞ்சினவனா மாட்டீங்களடா. கன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆத்தா யார் சாமி இவங்க மத்தியில? எந்த மத்தியில? எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுவீங்க மத்தியில இப்படியும் ஒரு கூட்டமா? என்ன அவன் வரிசையில நம்ம வரிசையில வந்து நின்றுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்க ஒன்னு கார்98 தூக்கி தெரியுது பாத்தீங்களா? அது என்னடா எனக்கு பிடிக்கல. இவங்க 3 பேர் எப்படி நம்ம பக்கத்துலயே நம்மள விடாம அப்படி தோணுங்களே எலிமினேட் ஆகுறாங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிக்கிறோன்றதே மதிக்கிறேன். அங்கிட்டு போய் அது ஷார்ட் விளாண்டுக்கு இருந்துச்சா, சரி இருவனைய வச்சுக்கிறேன். 2வது ரவுண்டு போச்சா, 2வது ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இது என்னடானா ஐத்திய கர்த்தனமா அது சாப்பிட்டு தனியா தெரியுது. ரைட்டு, அது என்கிட்ட வேணா தெரிஞ்சுட்டு போதே. ரைட்டு, 3வது ரவுண்டு. இப்போ ஒரு ஃபன் பண்ணுவேன் பாருங்க. என்னன்னா சரி இவ்வளவு நேரம் நின்றுக்கு இருக்கேன், என்ன வரதுக்கு லேட் ஆகுது, சரி நம்மளே போய் பார்த்துட்டு வருமா, எங்க வராங்களா இல்ல போறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வருவோமா. ரைட்டு, மெதுவா போய் பார்த்துட்டு வரும். அத்தி வந்துட்டானே வரிசையில் நிற்கலாம். நம்ம வரிசையில் நிக்கலையா? ரைட்டு, நான் எங்கேயும் போகலங்க, நான் அவ்வளவு நேரம் அங்கே நின்றேன் அப்படின்ற மாதிரி. நீ என்னாச்சே, என்ன மறுபடியும் கண்ணெடுத்து எடுத்து வந்து கொடுக்குறீங்க? சரி பார்த்துக்கிறோம். 3வது ரவுண்டு முடிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்கள என்னடா வகுத்துல கண்ணை தூரி இங்க பாத்தீங்களா, வயிற்றுக்குள்ள கண்ணை வச்சுக்கிட்டு தெரியறா. இது என்ன பக்குனே தெரியல. இங்க பாருங்க, நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குதே. அவனுக்கு என்னவோ. ரைட்டு, என்னடா அவன் நம்ம ஆஃப்லைன் பிராங்க் பண்ண அவன் வந்து நம்மளோட சேர்ந்து ஐக்கியம் ஆயிக்கிறான். யாரடா பண்ண நாங்க பிராங்க் பண்றது? ஒரு எமௌண்ட் கூட போடல. ஆப்பனன்ட்ல யாருமே ஒரு எமௌண்ட் கூட போடல. பின்னாடி ஒண்ணு போய் செத்து போச்சா? அட யார் சாமி இவ? பின்னாடி வந்த ஒரு லேடி கேரக்டர் வெள்ளை சொக்கா, அடே வெள்ளை சொக்கா அப்படின்னு என்னைக்கு நம்ம விரட்டி அடிப்போம். இவன் என்ன உட்காந்து நம்மளை முத்து பார்த்துக்கிட்டு அடிச்சு போடுவானோ. ரைட்டு, நல்லா இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. இதைத்தான் தமிழில் வச்சிருக்கோம். நம்ம எடிட்டரோட எடிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. எப்படி தரமா இருந்துச்சா? என்னடா நம்மளுக்கு முன்னாடி ஜோனுக்குள்ள போயிட்டா இருடாடா நாங்க நல்லா சாகணும். ரைட், நாங்க சேர்த்துட்டோம்ல. முடியுமா? முடியாது. நாங்க தான்டா தாய் பாசத்துல மிஞ்சினவங்க, பாத்துக்குவோம். இப்போ வந்து 4வது ரவுண்டு. இதுலயே நம்ம செத்து போட்டோம்னு வைங்களேன், போயா வந்து அவங்களுக்குன்னு போயிடும். நம்ம ஆஃப்லைன் பிராங்க் பண்ண வந்தா என்னதுடா மொதல் 3 ரவுண்டு அடி வாங்க வந்துட்டு 4வது ரவுண்டு ஃப்ரெண்ட் ஆகாதீங்கடா, அடிச்சு போட வேண்டாம், இங்கிட்டு வராதிங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டா. சரி இவங்க வரமாட்டாங்கடா, எவனுமே வரல, அவங்க கவர்ல இருக்காங்க, நம்ம அடிச்சுட்டு அப்புறம் லேப்ல கூப்பிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுவோம், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறோம். நாங்க வந்தா நீங்க ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, டக்குன்னு எல்லாரும் ஜோனுக்குள்ள போயிடுவாங்க. அட பாவீங்களே, உண்மையிலே பாசத்துல எங்களை மிஞ்சினவங்க காட்டிட்டீங்களா? அப்படியே மறக்காம இதோட ஒரு லைக் கொடுத்துட்ருங்க. ஏன்னா எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறவங்க மத்தியில இப்படி நம்மளுக்கு போயாவ நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களே. ரைட்டு, இந்த ரவுண்ட் அவங்க ஜோனுக்குள்ள போகலாங்களா, அதுக்கு முன்னாடியே போய் அடிச்சு கொடுக்கடா. சக்தி வேமா ஓடுறா, அவனை போய் ஆட்டா. ரைட்டு, அடே சக்தின்னு சொன்ன கொடுமைக்காடா முன்னாடி இருந்து பின்னாடி போற. அடப்பாவி, நம்ம கிளி பசங்க தான் ஒன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. பாத்துக்குறோம். நீங்க ஆடி அடிச்சு வெளுக்க போறோம். என்னமா செத்து கிடக்குறா? ஏமா நம்ம கிட்டே ஆஃப்லைன்றாங்க. டேய், நான் உங்களை பிராங்க் பண்றேனா, நீங்க எங்களை பிராங்க் பண்றீங்கனாலே தெரியலடா. ரைட்டு, ஐயோ கடவுளே, நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம் நம்மளுக்கே தெரியலையே. டேய் யாரா அவன்? சத்தியமா உள்ளூர்காரனா இருக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி. அவன் யார் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். டே கைதி சட்டை, டே கத்திரி ஊதா, அது கத்திரி ஊதா இல்லையா? டே ஆரஞ்சு கலர் சொக்கா செத்துப்பிட்டா கூப்பிட கூட கேட்காம போறானுங்க. ரைட்டு, பாத்துக்குருவோம். இந்த ரவுண்டு என்னவே ஆனாலும் பரவாயில்லடா. அவங்க போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஓட்டம் ஓடி போய் எல்லாரையும் 4 பேரையும் கில் எடுத்து போறேன்டா. அப்பயாச்சும் அடுத்த ரவுண்ட் நம்மள அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் ஒரு சஸ்பென்ஸ் வச்சேன். என்னன்னு பாருங்களேன், தரமா இருக்கும் இந்த ரவுண்டு. அடுத்த ரவுண்டு சரியான பண்ணா போகும். என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. இங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டு அவங்க எப்படியும் ஜோனுக்குள்ள போயிருவாங்க.
ஜோனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஓடணும்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா டேய் ஜோனுக்குள்ள போய்கிட்டு வந்தா இங்க ஓடியாந்துக்கிட்டு இருக்காங்க, தில்லுவாலை மூமெண்ட் ஆக்கி விட்டாங்களே. இதுல என்ன கடுப்புனா எனக்கு, இவங்க 3 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. யாரு? அந்த கைதி சட்டை, இந்த வெள்ளை சொக்கா, அப்புறம் என்னது எங்க நம்ம கையில பிஸ்ட் பவர் ஒருத்தன் வச்சிருப்பானே, எங்க மெடிக்கலாம் போடுது வெள்ளை சொக்கா, நீ வாழ்க உன் குலம் வாழ்க. உன்னை என்ன புயலே வந்தாலும் உன்னைய மட்டும் அடிக்க மாட்டேமா, நீ என்னை திருப்பி அடித்தாலும் சரி உன்னை நான் அடிக்கவே மாட்டேன், நீ என்னை அடிச்சு எமௌண்ட் போட்டாலும் உன்னை அடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல ஒரு பிளே பாய் டிஷர்ட் போட்டு வந்துருக்காங்களே, அவரே அடிக்க கூடாது. இந்த ஒன்று எமௌண்ட் போட்டு பாருங்க, கீழே போய் நின்றுக்கிட்டு அது ரொம்ப அகராயத்தனை பண்ணிக்கிட்டு தெரியுது. அப்படியே மண்டையில ஒரு கொட்டி விடுவோமா, ரைட்டு அழுத்தி விடு, யாரு கேப்பா அழுத்த, நீ தான் தைரியமான ஆளாச்சு, அடிச்சு பாரு, ரைட்டு. ஏன்னா அந்த கீழே இப்போ நாக்காய் கிடக்குது, அது மட்டும்தான் நம்மளை வெறுப்பேற்றி பார்த்துக்கு இருந்துச்சு. எமௌண்ட் போட்டு சரி அதை நம்ம லைட் ஃபன் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாக் பண்ணனா, சரி திருப்பி அடிக்கலான்னு பார்ப்போம். அடிச்சேன்னா அடி வாங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே வம்புழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் எங்கடா போய் இன்னும் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கே, மறுபடியும் அடிப்பல, மறுபடியும் மண்டையில அடிப்பல. இங்க எப்படியா நான் அடிக்கலங்க, வேற ஒன்று அடிச்சு விட்டான், எவன்டா அந்த கேரக்டர் அடிச்சவன், இந்த வரண்டா இருக்கடா அப்படிதான் கேட்கணும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து விட்டுருங்க. யார் அடிச்சதா? இந்த வரேன் வந்துட்டேன். காப்பாத்து இங்க பத்தியா அந்த வெள்ள சொக்கா, காப்பாத்து சொன்னா குத்திக்கிட்டு இருக்கே. ஏமா சும்மா நம்ம விளாட்டுக்கு அடிச்சேமா, செல்லமா தட்டுன்னு ஒரு செல்லமா ஒரு தட்டுனா செத்து போச்சு, ரிவே பண்ணி விட்டுருங்க. ரைட்டா ரைட்டு. மூச்சு வாங்குதுப்பா, 8 நிமிஷம் கண்டினியூஸ் அடிச்சிட்டோமா, 8 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரைட் இந்தாடா டே ரோஸ் வச்சுக்கடா, மூச்சு வாங்குதுடா, இருடா பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் பண்ணுவான். யாரையாச்சும் வம்புழுக்கிறேன்னா அப்புறம் வம்புழுப்பான். எமௌண்ட் போட்டு கொஞ்சம் நேரம் வெறுப்பேற்றிட்டு இந்த வீடியோ ஒரு லைட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுது நான் கேவோ. டேய் என்னடா செத்து போயிடாதா அப்படின்னா செத்துலாம் போக மாட்டான். அது கொஞ்சம் நேரம் அப்படியே மூச்சு வாங்குதுல, என்ன பண்ணுறது, காலையில் சாப்பிடாம பேசிக்கிட்டு உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ற காலையில் நேரம் 12 மணி ஆகி போயிடுது, மத்தியான சாப்பாடு சாயந்தரம் ஆகி போகுது, அப்புறம் நைட் சாப்பாடு விடிஞ்சிருது, இப்படி நிறையாவது ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கே கீழே போய் நின்றுக்கிச்சா விட மாட்டேன், உன்னையே தான் வம்புழுக்கணும்னு முடிவு எடுத்துட்டல. இப்போ பாருங்க மறுபடியும் மண்டையில் எடுத்து விட்டு ரைட் எவனா அடிச்சு விட்டான், அது நான் இல்லை இங்கே பார்த்துக்க நல்லா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. என்னம்மா நாக்காய் கிடக்குற, யாருமா அவனை அடிச்சதே அப்படின்னு எதுவுமே தெரியாம வந்து கீழே நிற்கணும். நம்ம இவ்வளவு அக்கப்போர் பண்ணானு ஆப்பனந்து ஒரு அடி கூட என் மேல விழுகலையே, யார் சாமியா, ஐயோ கில்லு நம்ம பேர்ல வருதோ, நம்ம தான் கில்லு எடுத்துக்கிட்டான், சாரிப்பா தெரியாம எடுத்துக்கிட்டேன். நான் மெடிக்கிட்லாம் சுத்தல, அப்படியே நம்ம பலியா வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டு லாஸ்ட் ரவுண்டு ஒரு பங்கமான செயல் நடந்திருக்கும். அது என்னடா பங்கமான செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன ரவுண்டு ஒரு பிள்ளைய வம்புடுத்தமா, நான் என்ன நினைச்சேன், அந்த பிள்ளை கண்டிப்பா வந்து நம்மளை அடிக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அதானே தமிழர் பண்பாடு, ஒருத்தன் நம்மளை அடிச்சு விட்டானா திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லி தானே நம்ம தெரியுமா. எங்க அந்த இருக்கு இந்த பிள்ளை நம்மளை அடிக்கிறதுக்குனே கவர் எடுக்குதுன்னு இங்கே பாரு, இங்கிட்டு வந்துட்டேன், இங்கிட்டு வந்துட்டேன், என்னை அடிச்சு பாரு, என்னடா இதா ஒளிஞ்சு கொடுத்துலான்னு இங்க வருமா பொண்ணே, அடிக்க மாட்டேன், ஒரு இடத்துல நின்றுன்றேன், இங்க பாரு இங்க, ஐயோ பயந்துட்டியா, அடிக்க மாட்டீங்க வா இங்க வா. ஐயோ இங்க பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல, நான் லெஃப்ட் போனா நானும் லெஃப்ட் போவேன், நான் இங்கிட்டு வந்தா நானும் இங்கிட்டு வருவேன், நல்லா இருக்குல்ல, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா போன ரவுண்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தோமா, அவங்க நம்மள்ட்ட இருந்து கவர் எடுக்கிறாங்களாம். எங்க நான் வம்பு கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருந்தேன், விட மாட்டேன் செவ்வாலு தாவடா தாவே அப்படின்னு சொல்லிட்டு விடுவோமா, இங்கிட்டு வந்து பார்த்தா இப்ப வா நின்றுட்டியா, இந்த கிட்டத்துல இருந்து அடிக்கிறேன் பாரு, ஓடு பயந்து ஓடிச்சா, உண்மையில ஓடுதுடா. ஏமா நில்லுமா, சும்மா ஃபன் பண்ணிட்டு இல்லமா, இங்க பாரு, ஐயோ தோணுங்களோட இது லாஸ்ட் ரவுண்டு தான், ஐயோ ஓடிட்டேன். ரைட்டு போய் அப்படி செத்து போயிடுறேன். என்ன இது நம்ம மேல எவ்வளவு பயமா, என்னடா பண்ணி வச்சிருக்காங்க இங்க, அட பாத்தீங்களே இருக்க லூட்டப்ல இங்க போட்டு வச்சிருக்காங்க. ரைட்டு என்னென்ன வேணுமோ பிறக்கிடுவோம், இந்த நேரத்துல லூட் அடிச்சா தப்பு கிடையாது. ஆமா லாஸ்ட் ரவுண்ட் வந்துருச்சு, எதுக்கு லூட் அடிக்கணும், ஐயோ நம்மளுக்கு அப்பப்போ அறிவு இல்லாம போயிருது, நம்ம வேற அப்பப்போ மடச்சாமியாராவே இருக்கோம். யாருன்னா என் சங்கத்தால் மேல கை வச்சவன், நீனே செத்து போயிடுறா, அவனே செத்துப்பிட்டான். ரைட் நம்ம இப்ப என்ன பண்ணணும், இதுல இருந்து லூட் அடிப்போமா இல்ல போய் எனிமி அடிப்போமா, எனிமி தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களே, சரி நம்மளுக்கு லூட்டை கழட்டி போடுவான். மூச்சு வாங்குதா சாமியை, இருங்க மூச்சு வாங்கிட்டேனா. கரெக்ட், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆள் நம்மளுக்கு வராங்க, எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் போயா நம்மளுக்கு விட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஓகே பை பாய், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேவோ. ஓகே பை பாய், நெக்ஸ்ட் வீடியோ மத்தியானம் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காம லைக் கொடுத்துருங்கப்பா. ஓகே பை பாய்.